தமிழ்நாட்டின் வேரோடி மண்ணோடு சாய்க்கப்படும். அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய தினத்தில் இந்த பேரூர் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு தலைவர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிடுவார், சிறு பொறி பெரும் நெருப்பாகிவிடும் என்று. இந்த சிறிய கூட்டம், இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன மழலைகள் நாளைய தினத்தில் உன்னை போல் ஒரு கணம் சிந்தித்தால் ஒருவரும் இந்த மாநகரில் இந்த தேசத்தில் வாழ முடியாது. எங்களுக்கு அதல்ல நோக்கம். தீவிரவாதத்தை தூண்டி விடுவது, தீவிரவாதத்தை நடப்பிப்பது, தீவிரவாதத்தை மக்கள் மீது திணிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நோக்கம் அல்ல. நண்பர்களே, பெரியவர்களே, இந்த இயக்கத்தை பார்த்து தீவிரவாத இயக்கம், மதவாத இயக்கம், இது ஒரு பெரிய வன்முறை இயக்கம் என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மலையர்களுக்கு சொல்வேன், இது இந்த தேசத்தின் நலன் காக்கின்ற இயக்கம். இந்த தேச மக்களினுடைய ஒவ்வொரு இன்னுயிருக்கும் தன்னுயிரை தருகின்ற காவிப்படை மரபர்கள் இருக்கின்ற இயக்கம் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் நண்பர்களை, துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் இலவசங்களை நம்பி வாக்குகளை வழங்கி அவர் டிவி கொடுத்தார், இவர் மின்விசிறி தருகிறார் என்கிற நோக்கத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கி இருக்கிறீர்கள். இன்றைய தினம் நிலை என்ன? எங்கள் மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குறிப்பிடுவதை போல பால்விலை என்று சொல்லுகிறாரே, இதே பாலுக்காக, பதவி ஆசைக்காக அல்ல. இதே காலம்பாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் ஸ்ரீதரமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள். பாலினுடைய விலையை உயர்த்த வேண்டும் என்று. யாருக்கு? விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்திற்காக விவசாயிகளுக்கு விலையை உயர்த்திக் கொண்டு என்று சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த 2 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் வாங்குகின்ற மக்களுக்கு 7 ரூபாய் அதிகம். இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பதாக இந்த பேருந்தை பார்த்து சொன்னார்கள், மறைமுக பேருந்து கட்டணம் திணிக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்றைக்கு என்ன நிலைமை? சொகுசு பேருந்து என்று விட்டிருக்கிறார்களே, இது தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அறிக்கையின் வாயிலாக மைனாரிட்டி திமுக அரசு என்று அறிக்கை விட்ட பொழுது இந்த பேருந்து கட்டணத்தை குறித்து மக்களின் மீது அக்கறை கொண்ட மாதிரி அறிக்கை விட்ட ஜெயலலிதா இன்றைய தினத்தில் பால் விலையை உயர்த்தியிருக்கிறார், பஸ் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார், மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு அரசு ஆணையை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து பொருள்களுடைய விலையும் உயர்த்தி என் நாட்டு மக்களினுடைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணி இந்த தமிழகத்தை பாழ்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஆளுகின்ற இந்த அரசியல் கட்சிகளை நீங்கள் அப்புறப்படுத்தி எதிர்வருகின்ற காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தலைவர்கள் 1-2 பேர் தியாகை போல, அண்ணன் தர்மலிங்கத்தை போல ஒரு சில கவுன்சிலர்கள் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்திருக்கக்கூடிய பெரியவர்களும் காவிப்படை மறவர்களும் உண்மையாய் உழைத்து உலகின் குருவாய் பாரதம் உயர்வதற்கு தங்க தாமரைக்காக நீங்கள் தன்னுயிர் வந்து உழைத்து ஒருவேளை நம்முடைய அரசாங்கம் அமைந்தால் மாத்திரமே விலைவாசி உயர்வானாலும் தீவிரவாதம் ஆனாலும் அல்லது பயங்கரவாதம் ஆனாலும் ஒரு தெளிவான முடிவு பிறப்பதற்கு இந்த தாமரை கொடி அந்த செங்கோட்டையில் பறந்தால்தான் அதற்கு சரியான தீர்வு என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் எல்லாம் சபதம் எடுத்து பணியாற்றிட வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய தெற்கு மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.